ஓகே, இன்னைக்கு நம்ம டுக்டுக் வில்லேஜ் நோக்கி நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆர்மி போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, ஆர்மி போலீஸ். பட் என்னப்பா இது என்னன்னு கேட்டு அவரை வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாரு. ஜூஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன், நம்ம பசங்க போவானுங்க, அவனை அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த ஆர்மி ரேஞ்சர்ஸ்லாம் உட்காந்துட்டு பெரிய அந்த கார் போகும் தெரியுமா, இது பூரா ரேஞ்சர் இருந்தாங்க, ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. இதில் அடைஞ்சு ஃபுல்லாக அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு அதில் என்னையும் உள்ள தூக்கி போட்டு இப்போ நான் அந்த தயோசி சம்திங் அந்த வில்லேஜுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் போகிறாங்க. அப்புறம் நான் அப்படியே இறங்கிட்டு போக போகிறேன். முதல்ல ஆர்மி வண்டியில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ரோடு பூரா வேறு தண்ணி கிடக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆர்மி பீப்புள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் அள்ளி தூக்கி உள்ள தூக்கி போட்டு செம்ம பண்ணு. இப்போ இருந்த எல்லோரும் இறங்கிட்டாங்க. இங்கே இருந்த ஒரு கேம்பில். இப்போ அடுத்த கேம்பில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் போகுது. அவங்கள வீடியோ எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நானும் கேட்கல. அதனால் இப்போ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் ஒரே ஒரு ரேஞ்ச். ஓகே ஓகே, அந்த தோசி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம இறங்கியாச்சு. ஃபோட்டோலாம் இங்கே எடுக்கக்கூடாது, நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். இது பின்னாடி இருக்குது, அப்படியே நம்ம பின்னாடி இருக்கு பாருங்கள். இதுதான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் தூரம், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்ட. 4-5 கிலோமீட்டர் இருந்தாலும் தூக்கி போட்டு ஏறாண்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. முதல் முறை ஆர்மி வண்டியில எல்லாம் போகிறது. அதனால் பிஎஸ்எஃப்ல இவங்க ஆர்மி. ஓகே, நம்ம இனி டுக்டுக் வில்லேஜ் நோக்கி போகலாம். அதுக்கப்புறம் தாங் வில்லேஜ் போகணும்.